ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பச்சை சுண்டைக்காய் மேத்திக்கீரை இது ரெண்டையும் வச்சு சாம்பார் பண்ண போகிறேன். இதை எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல, பட் இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. வாங்க இதை சாம்பார் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காவை அதோட காம்புலேருந்து எடுத்துட்டு நல்லா 2-3 வாட்டி அலம்பிட்டு இதை மாதிரி ஒரு டவலில் போட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறது இருக்கு இல்லையா, அதில் இடிச்சுட்டேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா சாதாரண கட்டிங் போர்ட்லேயே அதை வச்சு நம்ம ஒரு ஹெவியான ஒரு கரண்டியோ இல்லைன்னா ஒரு தேங்காய் உடைக்கிற கல் இருந்தால் அதையோ வச்சு நம்ம உடைச்சிடலாம். இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். இதை நல்லா அலம்பிட்டு தேவையான அளவு தண்ணி, மஞ்சப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் நெய்யை விட்டு 3 விசிலுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் பண்ணுற பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற சுண்டைக்காவை அதில் சேர்த்து அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சுண்டைக்காவோட கலரே மாறி போயிடும். இப்போது நல்ல ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கிற சுண்டைக்காய் ரொம்ப கிரேயிஷ் கலரில் மாறிடும் அதோட ஸ்கின்ஸ் எல்லாம். அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது இவ்வளோ நேரம் நீங்கள் வதக்கினீங்கன்னா தான் அதோட கசப்புத்தன்மை கொஞ்சம் குறையும். ஸோ குழந்தைலாம் இருந்தாலும் கொஞ்சம் கூட கஷ்டப்பட மாட்டாள், ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவா. இப்போ சுண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அலம்பி வச்சுருக்கிற மேத்திக்கீரை அதில் சேர்த்துட்டு ஒரு நல்லா இல்லை ஒன்று பட கலந்து விடுங்க. இல்லை நல்லா ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அது நம்ம கலந்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5-10 நிமிஷத்தில் மேத்திக்கீரை நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது அப்படியே ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம போட்ட கீரை 1 கப்பு கீரை போட்டேன்னா அது இங்கே ஒரு 2 ஸ்பூன் கீரை மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு அது வதங்கியிருக்கும். அந்த அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சின்ன லெமன் சைஸுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு புளித்தண்ணியை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். புளித்தண்ணி நீங்கள் எப்போவுமே ஒரே சமயத்தில் கரைச்சி விடாதீங்க. 3 வாட்டி கரைச்சி விட்டேன்னா உங்களுக்கு அந்த புளியோட ஃபுல் எசன்ஸும் நமக்கு கிடைக்கும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ புளியை சேர்த்துண்டு தேவையான அளவு சாம்பார் பொடி நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். புளி வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற துவரம் பருப்பை நல்லா ஒரு கரண்டியால் ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு அதை இந்த கொதிச்சுன்னு இருக்க புளி தண்ணியில் விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க போகிறது. நடுப்புற 1-2 வாட்டி கலரி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சுண்டைக்காய் மேத்தி சாம்பார் ரெடி. இதை சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய்யை விட்டோ இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் விடணும்னு தோணித்துன்னா நல்லெண்ணெயை விட்டு இதை சேர்த்து தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காரமாக உருளைக்கிழங்கு கறி இல்லைன்னா கத்திரிக்காய் கறி, இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுத்தையும் தொட்டுன்னு சாப்பிட்டேன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்க. இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்னோடய வெப்சைட்டில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.